வணக்கம் யூடியூப் அன்பர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து PS வீரப்பா தயாரித்த இரண்டாவது படம் தான் ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளை படத்தில் கல்லூரி பேராசிரியராக நடிக்கும் சிவாஜி அன்று படப்பிடிப்பின் இடைவேளையின் போது புதுமுகம் AVM ராஜனுக்கு ஏதோ சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அருகில் சென்று பார்த்தபோதுதான் விஷயம் புரிந்தது. சிகரெட் ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு இதை விரல்களுக்கு இடையில் வைத்துக் கொள்ளும் தினுசிலிருந்தே ஒருவனின் குணச்சித்திரத்தை சொல்லிவிடலாம். சிகரெட் பிடிக்கும் பாணியிலிருந்தே ஒருவன் கதாநாயகனா, பில்லனா, காமெடியனா என்று காட்டிவிட முடியும் என்று சொல்லி பல ஸ்டைல்களில் பிடித்து காட்டினார். நடிப்பு கலையின் நுணுக்கங்களை விரல் நுனியில் வைத்திருக்கிறார் நடிகர் திலகம். ஆண்டவன் கட்டளை படப்பிடிப்பு நடந்தபோது பேசும் படம் வெளியிட்ட ஒரு செய்தி இது. ஆண்டவன் கட்டளை திரைப்படம் தெலுங்கில் பிரேமின்சி பெல்லி சேஸ்கோ என்ற பெயரில் மொழி மாற்றம் செய்து வெளியிடப்பட்டது. பிரபல வின்சென்ட் சாமிக்கண்ணுவின் மகனான ராவ் சாஹிப் பால் வின்சென்ட் கோவை RS புரத்தில் லைட் ஹவுஸ் என்ற தியேட்டரை கட்டி நடத்தி வந்தார். சில காலம் கழித்து PS வீரப்பா அந்த தியேட்டரை விலைக்கு வாங்கி கென்னடி என்று பெயர் மாற்றம் செய்து 1964ஆம் ஆண்டில் தனது தயாரிப்பான ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தை வெளியிட்டார். ப்ளூ ஏஞ்சல் நீல தேவதை என்கிற ஆங்கில படத்தின் தழுவலே ஆண்டவன் கட்டளை திரைப்படம். இந்த படத்தின் ஆரம்பத்தில் சிவாஜி அன்னை இல்லம் வீட்டு முன்பு உள்ள பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு வேலைக்கு போகும் காட்சியில் இருந்து படத்தின் டைட்டில் காட்டப்படும். முன்பாதியில் கல்லூரி புரொஃபசராகவும் பின்பாதியில் சுரங்க தொழிலாளியாகவும் 2 கதைக்களத்திலும் நடிகர் திலகம் நடிப்பில் சிறப்பாக வேறுபடுத்தி காட்டியிருப்பார். 6 மணிமே 6 பாடலில் 6 முருகன் தலங்களையும் ஒரே பாடலில் காட்டுவது சிறப்பு. பாடலின் இடையே விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாய்பாபா போன்ற மகான்களின் கெட்டப்பில் சிவாஜி வருவார். அந்த பாடலின் கடைசியில் வேர்க்கடலையை ஊதி ஊதி சாப்பிட்டுக் கொண்டே வரும் காட்சியில் நடிகர் திலகத்தின் நடிப்பு பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் சிவாஜி 3 விதமான தல அலங்காரங்களுடன் தோன்றுவார். படத்தின் இறுதியில் கல்லூரி வகுப்பில் நேரு படத்தை காட்டி அவரை சிறப்பித்து பேசும் வசனமும் கடைசியில் சிவாஜி ஜெய்ஹிந்த் என்று கூறி முடிப்பதும் சிறப்பான ஒன்று. ஆண்டவன் கட்டளை படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக நடித்த தேவிகா நடிகர் திலகத்தை பற்றி கூறுகிறார். நடிகர் திலகம் விருதுகளை எதிர்பார்த்து என்றுமே நடித்தது கிடையாது. தன்னுடைய திறமை வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே 100% நடிப்பிலேயே கவனம் செலுத்தி நடித்தார். கருமமே கண்ணாயினார் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை நடிகர் திலகத்துக்குத்தான் பொருந்தும். மகாபாரதத்தில் ஏகலைவன் தானாகவே வில்வித்தை பயின்று அர்ஜுனனுக்கு நிகராக திகழ்ந்தான். அதுபோல நடிகர் திலகம் தானே நடிப்பை உற்பத்தி செய்து உலக மகா நடிகராக உயர்ந்தார். நான் என்றைக்குமே நடிகர் திலகத்தை சிவாஜி சார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் மீது எனக்கு மரியாதை. நடிப்பில் எனக்கு குரு, காட்ஃபாதர் எல்லாம் நடிகர் திலகம்தான். படப்பிடிப்பு நேரத்தில் யாரிடமாவது அனாவசியமாக பேசிக் கொண்டிருந்தால் தனியே அழைத்து திட்டுவார். நேரத்தை பேசி பேசி வீணடிக்காதே, அந்த நேரத்தில் வசனம் பேசுவது எப்படி என்று பழகு என கூறுவார். நடிகர் திலகத்துக்கு குரு யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நிறைய பேர் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மார்லன் பிராண்டோ போன்ற உலக அளவில் பெயர் பெற்ற நடிகர்களையும் அவர் நடிப்பில் மிஞ்சிவிட்டவர். தன்னுடைய நடிப்பில் நவரசங்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறமை படைத்த ஒரே நடிகர் அவர்தான். உடல் அசைவிடும், கண் அசைவிடும், விரல் அசைவிடும் அவர் ஒவ்வொரு நடிப்பை காட்டுவார். நடைக்காகவே அப்ளாஸ் வாங்கிய ஒரே நடிகர் திலகம்தான். திருவிளையாடல் படத்தில் அவர் நடந்து வரும் அழகே அழகு. ஒரு சில நடிகர்கள் அல்லது நடிகைகள் திருமணத்துக்கு பின்பு நடிப்பில் இருந்து விலகி விடுவார்கள். ஆனால் திருமணமாகி குழந்தை, குடும்பம் என்று வந்த பின்பும் கூட அவர் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார். நான் அவரை பற்றி சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியம். அவரின் கலை திறமைக்கு என்றும் நான் தலை வணங்குகிறேன். நான் இன்றைக்கு தேவிகா என்ற பெயருடன் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் 90% அவருடன் நடித்ததால் கிடைத்த பெருமையாகும். 10% தான் பிற படங்களில் நடித்ததன் மூலம் கிடைத்த பெருமை. நான் கதாநாயகியாக அறிமுகமானது அவருடைய மேடை நாடகத்தில்தான். வானவில் என்ற நாடகத்தில்தான் முதலாக நடிக்க வந்தேன். அந்த நாடகத்தில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக நடித்தேன். இதைத் தொடர்ந்து பராசக்தி, பம்பாய் மிகில், நீதி போன்ற 5-6 நாடகங்களில் அவருடன் நடித்திருக்கிறேன். நாடகத்தில் நடித்த போதுதான் நான் நன்கு தமிழ் பேச கற்றுக்கொண்டேன். நடிகர் திலகத்துடன் நடித்ததால் தான் நடிப்பு கற்றுக்கொண்டேன். நடிகர் திலகம் என்ற பட்டம் அவருக்கு 100க்கு 150% பொருத்தமானது. இவ்வாறு தேவிகா நடிகர் திலகத்தை பற்றி கூறியிருக்கிறார். ஆண்டவன் கட்டளை படத்தில் அமைதியான நதியினிலே பாடல் படமாக்கப்பட்ட இடம் பழனிக்கு வடக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோதை மங்கலம் கிராமத்தில் ரயில்வே ஆற்று பாலத்தின் கீழே படமாக்கப்பட்டது.
இதற்காக கேரளாவில் இருந்து ஒரு படகு வரவழைக்கப்பட்டது. இந்த பாடல் கோதைமங்கலம், மடத்துக்குளம் மற்றும் கேரளா தேக்கடி ஆகிய இடங்களில் படமாக்கப்படும் போது படப்பிடிப்பை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்து விட்டார்கள். இந்த படத்தில் நடித்ததை பற்றி நடிகர் திலகம் சிவாஜியின் கருத்து, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல நடிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியது.